ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 20/9/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிறை திருத்தியை திதி இரவு 9 மணி 15 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிறை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 4 மணி 40 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பரணி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. அதிகாலை 4 மணி 40 நிமிடம் வரை, அதாவது அஸ்வினி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு துருவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 10 மணி 55 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பிரகதி கௌரி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 1 நிமிடத்திற்கும், சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6 மணி 2 நிமிடத்திற்கும், சந்திர அஸ்தமனம் என்பது காலை 7 மணி 56 நிமிடத்திற்கும், சந்திர உதயம் என்பது இரவு 8 மணி 1 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 25 நிமிடம் முதல் 6 மணி 1 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் பகல் 10 மணி 31 நிமிடம் முதல் மதியம் 12 மணி 2 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3 மணி 2 நிமிடம் முதல் மாலை 4 மணி 32 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7 மணி 31 நிமிடம் முதல் 9 மணி 1 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு 1 மணி 31 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு மேற்கே சூலம். பகல் 10 மணி 50 நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல்னு தான் சொல்லணும். ரவிச்சந்திரன் முத்துசுவாமி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, வாகன யோகம் என்றால் என்ன, வாகன சுகம் என்றால் என்ன, இது இரண்டும் ஒன்றுதானா அல்லது வேறு வேறா அப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருக்கார். அதாவது அடிக்கடி ஜாதகம் பார்ப்பார் போல இருக்கு. நிறைய பேர் இந்த வார்த்தைகளை சொல்லியிருப்பா போல இருக்கு. உங்களுக்கு வாகன யோகம் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார் போல இருக்கு. இன்னொருத்தர் வந்து இல்லை உங்களுக்கு வாகன யோகம் இல்லை, வாகன சுகம் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் போல இருக்கு. ஆக இவர் அதற்கான விளக்கத்தினை அறிய விரும்புகிறார். அதாவது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா, நான் புதிதாக வாகனம் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீண்ட நாட்களாக முயற்சித்து கொண்டிருக்கிறேன். நான் ரொம்ப நல்லா கார் ஓட்டுவேன், ரொம்ப சூப்பராகவே நான் டிரைவ் பண்ணுவேன். ஆனால் என்னால் சொந்தமாக ஒரு வண்டியை வாங்க முடியவில்லை. நான் அப்படி வாங்கி வச்சா கூட அது விபத்திற்குள்ளாக ஆகிவிடுகிறது. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டுங்கிறது ஆயிடுது எனக்கு. அதனால அந்த வண்டியின் மூலமாக இழப்புங்கிறது வந்து சேர்ந்துடுறது. அதே நேரத்தில் நான் ரொம்ப நல்லா டிரைவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கார். அதாவது இவரையே நாம் உதாரணமாகவே எடுத்துக்கொள்ளலாம். இவருக்கு பார்த்தால் வாகன சுகம் என்பது இருக்கிறது, ஆனால் வாகன யோகம் என்பது இல்லை. வாகன யோகம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு வண்டியானது நம்ம பேர்லயே அது வந்து ரிஜிஸ்டர் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு சொந்தமாக ஒரு வாகனம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த வண்டியினுடைய ஆர்சியே நம்ம பேர்ல இருக்கணும்னு சொன்னா அதற்கு வாகன யோகம் என்பது இருக்க வேண்டும். நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, இந்த டிராவல்ஸ் வச்சுட்டு நிறைய வண்டிகள் எல்லாம் வாங்கி விட்டுருப்பா. அதுல பார்த்தோம்னா இந்த டெம்போ டிராவலர் மாதிரி பெரிய வண்டி எல்லாம் கூட இருக்கும். ஆனால் இவர்கள் ஒரு நாள் கூட அந்த வண்டியிலே பயணித்திருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு வாகன யோகம் என்பது பெரும்பாலும் இருக்கிறது என்றுதான் அதற்கு பொருள். அந்த வண்டி வாகனங்களின் மூலமாக, அவற்றை இயக்குவதன் மூலமாக அவர்களுக்கு சம்பாத்தியம் என்பது வந்து சேர்ந்து விடுகிறது. இதனை வாகன யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்திலே
வாகன சுகம் என்பது அந்த வாகனத்திலே பயணிப்பது. நான் என் ஃப்ரெண்டு வண்டியிலலாம் அடிக்கடி டிராவல் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லுவா தெரியுமா? நான் போற வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பிஎம்டபிள்யூவா இருக்கு, ஆடி காரா இருக்கு, பென்ஸ் கார்ல தான் நான் போவேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போயிட்டு இருப்பேன். என்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் அந்த மாதிரி வண்டி தான் வச்சுட்டு இருக்கா. இல்லை யாரோ என்னை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போறான்னு சொன்னா கூட நான் அந்த வண்டியில தான் பயணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு வாகன சுகம் என்பது இருக்கிறது. ஆனால் அந்த வண்டியையே இவர்கள் தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள இயலவில்லை என்கிறது இல்லையா? அப்போ இவர்களுக்கு வாகன யோகம் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த வாகன யோகம் என்பது வேறு, வாகன சுகம் என்பது வேறு. ஒரு சில பேர் பார்த்தோம்னா வண்டியில அதாவது ரோட் சைட் டிராவல்னு சொல்றேன், அந்த வண்டியில டிராவல் பண்ணாலே அவர்களுக்கு அலர்ஜிங்கிறது வந்துடும். அவங்க கிட்ட பார்த்தோம்னா நிறைய கார் இருக்கும், ஆனால் லாங் டிரைவ் அப்படிங்கிறது அவர்களால் பயணிக்கவே முடியாது. இங்கேருந்து ஒரு கோயம்புத்தூர் போகணும், அதாவது சென்னையிலிருந்து ஒரு கோயம்புத்தூருக்கு போகணும், சென்னையிலிருந்து ஒரு மதுரைக்கு போகணும்னா கூட அவர்கள் அந்த காரிலே பயணிக்காமல் அவர்கள் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா ஃப்ளைட்டில் போவா தெரியுமா? அவர்களுக்கு வாகன சுகம் என்பது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த வாகனத்தில் போனால் அவர்களுக்கு அலர்ஜிங்கிறது வந்துடுது. அந்த வாகனத்தின் மூலமாக அவர்களுக்கு சுகம் என்பது கிடைக்கவில்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலேயே இந்த வாகனங்கள் அப்படின்னு வரும்பொழுது அதிலே ஆகாய விமானம் என்பதும் ஒரு வாகனம் தானே. அப்ப அதுல மட்டும் போக முடியுமான்னு சொன்னா இது காற்று வழியே பயணிப்பது. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா இந்த கப்பல் வழி பயணம் அப்படிங்கிறத எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டே இருப்பா. ஆனா அவர்களால் சாலை வழி பயணத்தை பண்ண முடியாது. நிறைய மெரைன் இன்ஜினியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் தண்ணியிலே தான் மிதந்துட்டு இருப்பா, அதிலே தான் அவர்களுடைய வேலைங்கிறதே இருக்கும். ஆனா இங்க ஊருக்கு வந்தான்னா அவர்களால் பார்த்தோம்னா இந்த வண்டியில ஓட்டிட்டு போறது, அதாவது ஒரு கார் ஓட்டும் போது விபத்துகளை கூட சந்திப்பார்கள். இந்த மாதிரி வாகன யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கூட அது நீர் வழி போக்குவரத்தா அல்லது சாலை வழி போக்குவரத்தா அல்லது ஆகாய மார்க்கமான போக்குவரத்தா என்றும் நாம் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும். ஆக வாகன யோகம் என்பது வேறு, வாகன சுகம் என்பது வேறு வேறுதான். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.